வணக்கம் நண்பர்களே. இந்த காணொளியில் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். ஒவ்வொரு அவதாரமும் உலகத்தை காப்பாற்றும் ஒரு தெய்வீக கதையுடன் கூடியது. தர்மம் நிலைநாட்டவும் அநியாயங்களை அழிக்கவும் விஷ்ணு ஒவ்வொரு காலத்திலும் வேறு வேறு அவதாரங்களாக வந்தார். மத்ஸ்யம் முதல் கல்கி வரை இந்த அவதாரங்கள் நமக்கு வாழ்க்கை பாடங்களையும் தர்மத்தின் அர்த்தத்தையும் சொல்கின்றன. இதை முழுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் விளக்கப் போகிறேன். உங்களது கருத்துக்களையும் கேள்விகளையும் வீடியோவின் இறுதியில் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். முதலாம் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். முன்னொரு காலத்தில் சத்யவர்தன் என்ற நல்ல மனம் கொண்ட ஒரு மன்னன் இருந்தார். அவர்தான் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு பசுமை சூழலையும் அமைதியையும் கொடுத்து வாழ்த்தினார். சத்யவர்தன் தினமும் யமுனா நதி கரையில் தபசு செய்து வந்தார். ஒரு நாளில் அவர் நதியில் தண்ணீர் எடுத்து பூஜை செய்யும் பொழுது அந்த கலசத்தில் ஒரு சிறிய மீன் வந்தது. மன்னா, இந்த கையில் இருந்தால் பறவைகள் என்னை கொன்றுவிடும், தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என அந்த மீன் கதறியது. சத்யவர்தனுக்கு அந்த மீனை பார்த்து இரக்கம் தேய்ந்தது. நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறிய மன்னன் மீனை தன்னுடைய குட்டை கிணறு கொண்டு சென்றார். சிறு நாட்களில் அந்த மீன் பெரிதாக வளரத் தொடங்கியது. கிணறு அதை சமாளிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்ததால் மன்னன் மீனை ஒரு பெரிய குளத்துக்கு மாற்றினார். ஆனால் மீன் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது. அட, இந்த மீன் வெறும் சாதாரண மீனாக தோன்றவில்லை, இதிலேதேனும் ஒரு தெய்வீக துணுக்குகள் இருக்கின்றன என்று சத்யவர்தன் நினைத்தார். அதன் பிறகு அவர் மீனை ஆற்றுக்கு சேர்த்தார். ஆனால் மீன் அங்கேயும் தாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்தது. இறுதியாக மன்னன் அதனை கடலுக்கே கொண்டு சென்றார். மீன் கடலில் இருந்து மேலெழுந்தது. அது தன் பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு மன்னனை நோக்கி பேசத் தொடங்கியது. சத்யவர்தா, நான் யாரென உனக்கு தெரியுமா? நானே உன்னை பரீட்சிக்க வந்த மகாவிஷ்ணு. இதோ உனக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். மன்னன் வணங்கி, பெருமாளே, உங்கள் திருவுளம் என்ன என்று கேட்டார். காளியுகத்தின் முடிவில் ஒரு பெரிய பிரளயம் வரும். உலகம் முழுவதும் நீரில் மூழ்கும். அதற்கு முன் நீ ஒரு பெரிய படகை தயாரி, அதில் அனைத்து உயிரினங்களையும் சேர்த்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றார் விஷ்ணு. சத்யவர்தன் விஷ்ணுவின் ஆணையை ஏற்று உடனே செயல்பட்டார். நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்து ஒரு பெரிய படகு கட்டினார். பின்னர் அதில் தேவர்கள், மனிதர்கள், பசுக்கள், பறவைகள் மற்றும் விதவிதமான உயிரினங்களையும் சேர்த்தார். பிரளயம் தொடங்கிய போது பூமி முழுவதும் நீரில் மூழ்கியது. அந்த நேரத்தில் விஷ்ணு மிகப்பெரிய மீனாகி வந்து படகை தனது கொம்பில் பிணைத்தார். பிரளய காற்றும் அலைகளும் படகை காக்க முடியாமல் தவித்த போதும் விஷ்ணு பாதுகாத்தார். அந்த பிரளயத்தில் வாழ்க்கை காப்பாற்றிய விஷ்ணு உலகத்திற்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அளித்தார். இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம். முன்னொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் 10 உலகங்களையும் ஆளுவதற்காக அடிக்கடி போராடி கொண்டிருந்தனர். ஆனால் ஒரு சமயத்தில் தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து பலவீனமாகிவிட்டனர். அவர்கள் மகாவிஷ்ணுவை அணுகி, பெருமாளே, நாங்கள் அசுரர்களை எதிர்கொள்வதற்கு உதவுங்கள் என்று வேண்டினர். விஷ்ணு இதற்கு ஒரு தீர்வு சொன்னார். அமுதம் என்று அழைக்கப்படும் அமுதம் நெகிழ்வின் மூலமாக நாமும் அசுரர்களும் சமதர்மமாக இணைந்து பார்க்கடலை மந்தனம் செய்ய வேண்டும். அதில் கிடைக்கும் அமுதம் உங்கள் சக்தியை மீட்டுத் தரும். அசுரர்களும் தேவர்களும் இணைந்து மந்தனம் செய்ய தயாரானார்கள். மந்தனத்திற்காக மந்தர மலை எனும் பெரிய மலை அடியாகும் மற்றும் வாசுகி என்ற மாபெரும் பாம்பு கயிறாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. தங்களின் முயற்சியில் மந்தர மலை நுனியில் வைத்தனர். ஆனால் மலை மிக பெரியது. அது கடலில் நீரிலே மூழ்கத் தொடங்கியது. அந்த நேரத்தில் விஷ்ணு தனது கூர்ம அவதாரம் ஆமை வடிவம் எடுத்தார். அவர் காற்றாலயமான ஒரு பெரிய ஆமையாக மாறி மந்தர மலையின் அடிப்பகுதியில் இருந்து அதை தாங்கினார். ஆமை வடிவில் விஷ்ணு நிலை தகுதியுடன் மலைக்கு அடித்தளமாக இருந்து மந்தனத்தை சமநிலையாக நடந்து கொள்ள உதவினார். மந்தனம் தொடர்ந்த போது பல தெய்வீக பொருள்கள் வெளிவந்தன. இவற்றில் மிக முக்கியமானது அமுதம். அதனை எடுத்து தேவர்கள் மகாவிஷ்ணுவின் உதவியால் தங்கள் சக்தியை மீட்டனர். மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். முன்னொரு காலத்தில் பூமியை ஆட்சி செய்யும் சில ராட்சசர்கள் எவ்வித தர்மத்தையும் மதிக்காமல் உலகில் கொடூரங்களை செய்யத் தொடங்கினர். இவர்களில் மிகவும் சக்திவானவன் ஹிரண்யாக்ஷன். அவன் மிகவும் அயோக்கியமானவன். தேவர்களும் மற்ற சக்திகளும் அவனுக்கு எதிராக என்ன செய்வதென்றே அறியாமல் இருந்தனர். ஒரு நாள் தனது அழிவின் ஆற்றலை செரிமானிக்காமல் ஹிரண்யாக்ஷன் பூமியை கடலுக்குள் மூழ்கடித்தான். பூமாதேவி இதனால் மிகுந்த துயரம் அடைந்து விஷ்ணுவை பிரார்த்தித்தார். பூமியை மீட்க மகாவிஷ்ணு தனது வராக அவதாரம் எடுத்தார். இந்த அவதாரத்தில் அவர் ஒரு பெரிய பன்றியாக காட்டுப்பன்றி மாறி தனது திருஞானத்தால் பூமியை மீட்டார். வராகம் பாம்பு போன்ற பெரிய கொம்புகளை கொண்ட பன்றி வடிவமாக காணப்பட்டது. அவரின் ஒவ்வொரு ஊசலும் பூமியை காப்பாற்றும் வேகத்தை காட்டியது. வராகன் பூமியை மீட்கும் போது ஹிரண்யாக்ஷன் முன் வந்து, இந்த பூமி எனது ஆட்சி, என்றென்றும் எனக்கே சொந்தமானது என்று போராடத் தொடங்கினான். விஷ்ணு வராக அவதாரத்தில் ஹிரண்யாக்ஷனை சக்தி வாய்ந்த திரிசூலத்தால் தாக்கி அழித்தார். அந்த மாபெரும் போராட்டம் மிகவும் உக்கிரமானது.
இறுதியில் ஹிரண்யாக்ஷன் வதம் செய்யப்பட்ட பிறகு பூமி மீண்டும் சமநிலைக்கு திரும்பியது. வராகன் தனது மாபெரும் கொம்புகளால் பூமியை தூக்கி அதனை கடலில் இருந்து மீட்டு அதற்கு முறையான இடத்தை அமைத்து தர்மத்தை நிலைநாட்டினார். பூமாதேவி தனது பக்தி நிறைந்த நன்றியுடன் விஷ்ணுவை வணங்கி மகிழ்ந்தார். 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்மர் அவதாரம் பக்தி மற்றும் தர்மத்தின் மகத்துவத்தை காட்டும் பிரமாதமான கதை. ஹிரண்யகசிபு என்ற அரக்கன் பிரம்மாவின் வரத்தை பெற்று மிக பெரும் சக்தி வாய்ந்தவனானான். அந்த வரத்தின்படி அவனை மனிதனாலும் விலங்கினாலும் பகலிலும் இரவிலும் உள்ளிலும் அல்ல வெளியிலும் அல்ல எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது. இந்த வரத்தின் காரணமாக அவன் அளவுக்கு மீறிய கர்வம் கொண்டான். இவரின் மகனான பிரகலாதன் தெய்வீக நம்பிக்கையில் உறுதியானவனாக இருந்தான். அவன் விஷ்ணுவின் தீவிர பக்தனாக எதற்கும் பயப்படாமல் இறைவனை போற்றினான். இந்த விஷயம் ஹிரண்யகசிபுவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவன் பலமுறை பிரகலாதனை கொல்ல முயன்றாலும் பிரகலாதனை விஷ்ணுவின் பக்தி பாதுகாத்தது. ஒரு நாள் ஹிரண்யகசிபு பிரகலாதனை, உன் விஷ்ணு எங்கு இருக்கிறான் என்று கேட்கிறான். பிரகலாதன் தைரியமாக, அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறார் என்று சொல்கிறான். இதை கேட்டு ஹிரண்யகசிபு, நான் அந்த தூணை உடைக்கிறேன், நீ சொல்வதை பார்க்கலாம் என்று கூறி அந்த தூணை அடிக்கிறான். அந்த நேரத்தில் தூணிலிருந்து நரசிம்மர் தோன்றினார். அவர் அரை மனிதனும் அரை சிங்கமுமான உருவத்தில் ஹிரண்யகசிபுவின் கர்வத்தையும் வலிமையையும் அழிக்க வந்தார். நரசிம்மர் ஹிரண்யகசிபுவின் வரத்திற்கு பொருத்தமான முறையில் அவனை அழித்தார். பகலும் இரவும் இல்லாத நேரமான சாயங்காலத்தில், உள்ளிலும் வெளியிலும் இல்லாத இடமான அரண்மனை வாசலில், எந்த ஆயுதத்தாலும் இல்லாமல் தனது கூரிய நகங்களால், இறுதியில் நரசிம்மர் தனது கோபத்தை அடக்கி பிரகலாதனை வாழ்த்தினார். பிரகலாதனின் பக்தியும் தைரியமும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறினார். 5வது அவதாரம் வாமன அவதாரம். முன்னொரு காலத்தில் அசுரர்களுக்கு மகாபலி என்ற தலைவன் இருந்தான். அவன் மிகவும் வலிமையானதும் தீர்க்கமாகும் அரசராக இருந்தான். மகாபலி தன் புத்திக்கு பெயர் பெற்றவன் மட்டுமல்ல, தான தர்மத்திலும் முனைத்தவன். அவன் அனைவருக்கும் தானம் கொடுப்பதில் பின்வாங்கியதே இல்லை. அந்த நேரத்தில் மகாபலி உலகம் முழுவதையும் தனது ஆட்சி கீழ் கொண்டு வந்து விட்டான். தேவர்களும் இவரால் தங்களுடைய இடங்களை இழந்து மகாவிஷ்ணுவிடம் சென்று உதவி கேட்டனர். மகாவிஷ்ணு உலகத்தை சீராக நிறுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் ஒரு வாமனன் என்ற சிறிய பிராமண குட்டி வடிவத்தில் அவதாரம் எடுத்து மகாபலியின் யாகத்துக்கு சென்றார். மகாபலி ஒரு பெரிய யாகத்தை நடத்தி கொண்டிருந்தார். யாரும் எதையும் கேட்டாலும் கொடுக்க தயாராக இருந்தார். அந்த நேரத்தில் வாமனன் வந்து, மன்னா, எனக்கு தானமாக 3 அடிகள் நிலம் தர முடியுமா என்றார். மகாபலி இதை கேட்டு சிரித்தார். குட்டியே, உன் 3 அடிகள் நிலம் போதுமா? நான் உனக்கு ஒரு பெரிய நிலம் தருகிறேன் என்றார். ஆனால் வாமனன் 3 அடிகள் மட்டும் போதும் என்றார். மகாபலி உடனே அப்படியென்றால் சரி என்று ஒப்புக்கொண்டார். வாமனன் உடனே மிகப்பெரிய வடிவம் எடுத்தார். அவர் திருவிக்கிரமனாக மாறி உலகத்தையே தாண்டும் அளவுக்கு பெரியவரானார். முதல் அடி பூமியையே தாண்டி அளந்தார். 2வது அடி வானத்தையும் அளந்தார். 3வது அடி மகாபலியிடம் 3வது அடியை எங்கு வைக்க வேண்டும் என்று கேட்டார். மகாபலி சிந்தித்தார். பின்னர், பெருமாளே, 3வது அடியை என் தலையில் வையுங்கள் என்றார். வாமனன் மகாபலியின் தலையில் தனது 3வது அடியை வைத்தார். இதனால் மகாபலி பாதாள உலகுக்கு அனுப்பப்பட்டார். ஆனால் விஷ்ணு மகாபலியின் நல்ல தன்மையை பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்தார். மக்களிடம் உன்னுடைய பெயர் என்றும் வாழும், ஒவ்வொரு வருடமும் உன்னை நினைத்து பூஜை செய்ய வேண்டும் என்றார். மக்களும் மகாபலியின் உதவிகளை நினைத்து ஓணம் என்ற திருவிழாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள். 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். பரசுராமன் ராம பகவானின் நேர்முகமான வடிவமாகவும் தண்டனையும் தர்மம் நிறைவேற்றும் தீர்க்கதரிசியாகவும் பரவலாக அறியப்படுகிறார். ஒரு காலத்தில் பூமி ராகுக்களின் மீது மிகுந்த பயம் கொண்டிருந்தது. இந்த ராகுக்கள் அரக்கர்களாக இருந்து தெய்வங்களின் ஆசைகளையும் புரிந்து கொள்ளாமல் அநியாயமாக உலகத்தை ஆக்கிரமித்தனர். இந்த இடர்பாடுகளில் பரசுராமன் அவதரித்தார். அவரது ஆயுதம் பரசு என்ற ஆயுதமாக இருந்தது. அவர் தன் கடமை மற்றும் தர்மத்தை காக்கும்படி உலகத்தில் உள்ள அனைத்தையும் நசுக்கி தெய்வங்களின் எதிரிகளை 21 முறை உலகை சுற்றி தர்மத்தை மீறிய க்ஷத்திரியர்களை ஒழித்தார். இதன்போது பரசுராமன் தனது 6ஆம் அவதாரத்தில் வேதாந்தத்தில் கொடுக்கப்பட்ட கற்றல்களை முறைப்படி புரிந்து கொண்டு கஷ்ட முறைகளில் இருந்து மக்கள் நெறிப்படுத்தினார். இந்த அவதாரம் பெரும்பாலும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான கடமை மற்றும் பண்புகளை உணர்த்துகிறது. கதை சொல்லும் பாடம் ஒன்று. அகங்காரம் மனிதனை அழிக்கிறது. கார்த்தவீரியன் தனது அகங்காரத்தால் அழிந்தான். 2ஆம் தர்மம் எப்போதும் காப்பாற்றப்படும். பரசுராமன் உலகில் தர்மத்தை மீட்டார். 3ஆம் சாமானிய மக்களை காப்பாற்ற வேண்டும். அதிகாரம் கொண்டவர்கள் நடுநிலையாக இருக்க வேண்டும். 7வது அவதாரம் ராம அவதாரம். மகாவிஷ்ணு தனது 7வது அவதாரமாக ராமராக பிறந்தார். இதன் முக்கிய காரணம் தர்மத்தை நிலைநாட்டவும் அசுர மன்னர் ராவணனை அழிக்கவும்.
இந்த கதை நம் வாழ்க்கைக்கு தேவைப்படும் நீதி, பொறுமை மற்றும் தர்மத்தின் பிரதிபலிப்பாகும். அயோத்தியில் தசரதர் என்ற அரசன் ஆட்சி செய்தான். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம், குழந்தைகள் இல்லை. பல வருடங்கள் தவம் செய்த பிறகு அவர் மனைவிகள் கௌசல்யா, கைகேயி, சுமித்ராவுக்கு 4 மகன்கள் பிறந்தனர். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்னன். இவர்களில் ராமன் விஷ்ணுவின் அவதாரம். ராமன் சிறுவயதிலேயே புத்திமான், வீரன். அவர் மிதிலா நாட்டு மன்னர் ஜனகரின் சுயம்பரத்தில் சிவனின் வில்லை கொண்டாட்டினார். இதனால் சீதை அவரை மணந்தார். இருவரின் உறவு, அன்பு மற்றும் மதிப்பு தம்பதி தர்மத்தின் சின்னமாக அமைந்தது. தசரதரின் வேதனை காரணமாக ராமன், சீதை, லட்சுமணன் மூவரும் 14 ஆண்டு வனவாசத்துக்கு சென்றனர். அங்கு ராமன் அன்பும் தர்மமும் நிறைந்தவராக வாழ்ந்தார். வனத்தில் ராவணன் சீதையை கடத்தினான். ராமன் சீதையை மீட்க சுக்ரீவன், ஹனுமான் போன்ற பலரின் உதவியுடன் ஒரு பெரிய போரில் ஈடுபட்டார். ராமன் ராவணனை தோற்கடித்து தர்மத்தின் மாபெரும் ஜெயத்தை உலகிற்கு எடுத்து காட்டினார். சீதையுடன் திரும்பி அயோத்தியில் ஆட்சி செய்தார். அவரது ஆட்சி ராமராஜ்யம் என்ற புகழ்பெற்ற நேர்மையான அரசாக இருந்தது. ராம அவதாரம் மனிதர்கள் தர்மத்தில் நிலைநிறுத்த வேண்டிய சிறந்த வழியை காட்டுகிறது. இது நமது வாழ்க்கையில் தர்மம், அன்பு, பொறுமை ஆகியவை எவ்வளவு முக்கியம் என விளக்குகிறது. 8வது அவதாரம் கிருஷ்ண அவதாரம். மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கிருஷ்ணர் பூமியில் அவதரித்தார். கோகுலம் என்ற கிராமத்தில் நந்தகோபாலர் மற்றும் யசோதையின் மகனாக வளர்ந்த கிருஷ்ணர் தனது பால்யத்திலிருந்தே மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். அவர் தோன்றிய உடனேயே அசுர மன்னர் கம்சன் அவரை கொல்ல முயன்றார். ஆனால் கிருஷ்ணர் தனது சாமர்த்தியத்தாலும் சக்தியினாலும் அந்த முயற்சிகளை முறியடித்தார். கிருஷ்ணரின் குழந்தை பருவம் நகைச்சுவையாலும் அதிசயங்களாலும் நிறைந்தது. அவர் காளிங்க நாகத்தை அடக்கி பூதனை என்ற அசுர அரசியை அழித்து மக்களை காத்தார். மேலும் மக்களின் மனதில் கருமை நிறைந்த ஆனந்தத்தை விதைத்தார். கிருஷ்ணர் தன் இளமையில் கோவர்த்தன மலைகளை தூக்கி மழையில் இருந்து மக்கள் அனைவரையும் காத்தார். பின்னர் கம்சனின் சதியினை முறியடித்து அவனை அழித்து மக்களை விடுதலை செய்தார். மகாபாரத கதையில் கிருஷ்ணரின் முக்கிய பங்கு மிகவும் அவசியமானது. துன்பத்தில் இருந்த பாண்டவர்களுக்கு தனது அறிவால் வழிகாட்டினார். கௌரவர்களுடன் நடைபெற்ற போரில் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசித்தார். அந்த உபதேசம் உலகின் மிக உயர்ந்த நீதி நூலாக மாறியது. கிருஷ்ணர் தனது வாழ்நாளில் தர்மத்தை நிலைநாட்டினார். அவர் தனது செயல்களால் மட்டுமல்ல, சொற்களாலும் உலகுக்கு வழிகாட்டியார். கிருஷ்ணரின் கதை இன்று வரை காலமற்றதாகவே தொடர்கிறது. 9வது அவதாரம் புத்த அவதாரம். இந்த அவதாரம் மனிதனின் அறவழியையும் தன்னுடைய செயல் பிழைகளையும் புரிந்து கொண்டு திருந்தும் தருணமாக கருதப்படுகிறது. நீண்ட காலங்களுக்கு முன் பூமி மீதான மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தூர்விடப்பட்டு தர்மத்தை மறந்து தங்கள் ஆசைகளின் அடிமையாகி போனார்கள். தெய்வீகமான உண்மைகளை மனதிலிருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் நீக்கி துன்பம் மற்றும் துன்மார்க்கம் அதிகரித்தது. மக்களின் எண்ணங்கள் நெறிப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு தர்மத்தின் அர்த்தத்தை உணர்த்த விஷ்ணு புத்தராக அவதரித்தார். புத்தர் கௌதம புத்தர் எனவும் அழைக்கப்படுகிறார். இளம் வயதிலேயே அவர் வாழ்க்கையின் துன்பங்களை பற்றிய உணர்வுகளை கொண்டார். அதே சமயம் மக்கள் இந்த வேத நெறிகள் மற்றும் யாகங்கள் எனும் வழிபாட்டின் அடிமைகளாக இருந்தனர். வேதங்களின் தவறான புரிதல்கள் காரணமாக பலர் தங்களின் கர்மங்களை மறந்து துன்பங்களுக்கு காரணமாக இருந்தனர். இதனால் புத்தர் தமது தெய்வீக அறிவின் மூலம் மக்களுக்கு தர்மத்தின் புதிய வழியை காட்டினார். புத்தர் மனிதனின் மனதை கட்டுப்படுத்தும் தத்துவங்களை போதித்தார். அழிவுக்கு முக்கிய காரணம் ஆசையே, அதை வெல்ல வேண்டும் என்று கூறி அகமென்னும் உணர்வை அழிக்க மனிதனை ஊக்குவித்தார். செயல்களை பொறுத்து பலன் கிடைக்கும் என்ற கர்ம விதியின் ஆழமான அர்த்தத்தை மக்களுக்கு எடுத்து காட்டினார். அவரின் போதனைகள் தீண்டாமை, சண்டை மற்றும் பாகுபாட்டை ஒழிக்க உதவின. தெய்வத்தின் நோக்கம் துன்பத்தை தீர்த்து மக்களின் உள்ளங்களில் அமைதியை உருவாக்குவது என்பதை புத்தர் தன் வாழ்க்கையின் மூலம் உணர்த்தினார். இவ்வாறு விஷ்ணுவின் 9வது அவதாரம் புத்தராக மனிதர்களின் நலனுக்காக உண்மையை வெளிப்படுத்தி தர்மத்தை நிலைநாட்டினார். 10வது அவதாரம் கல்கி ஆகும். இது ஒரு எதிர்கால அவதாரம், இன்னும் நிகழாத ஒன்று. கலியுகம் என்ற காலம் முடிவிற்கு வரும்போது தர்மம் முற்றிலும் அழிந்து உலகம் பாவகாரர்களால் நிரம்பியிருக்கும் சமயத்தில் கல்கி அவதாரம் அவதரிப்பார். கலியுகம் என்பது பாவங்களும் அநீதியும் அதிகரிக்கும் காலம். மனிதர்கள் தர்மத்தை மறந்து தங்கள் வாழ்க்கையை ஆசைகளின் அடிமைகளாகவும் துன்பகரமாகவும் வாழ்வார்கள். பிறருக்கு தீங்கு செய்யும் செயல்களே அதிகரித்து நல்லதோர் மனிதனே மிகவும் அரிதாகி விடுவார். உலகம் முழுவதும் குழப்பமும் கொடூரமும் நிரம்பிவிடும். இவ்வளவு துன்பகரமான தருணத்தில் மகாவிஷ்ணு கல்கி என்ற அவதாரமாக வெள்ளை குதிரையில் அம்பு விலையும் எடுத்துக்கொண்டு அவதரிப்பார். அவர் பாபம் செய்பவர்களையும் அநியாயங்களை செய்தவர்களையும் அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார். கல்கி அவதாரத்தின் பிறப்பிடம் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியாக இருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஒரு சதுரிய வேளையில் அவர் திரும்ப வந்து உலகத்தை மீண்டும் சுத்தமாக்குவார். தனது வீரமும் தெய்வீக சக்தியுடனும் கல்கி அனைத்து அநியாயங்களையும் அழித்து திரேதா யுகத்தின் சரியான தர்மத்தை மீண்டும் நிலைநாட்டுவார்.
இந்த கதையை சுவாரஸ்யமாக சொல்லும்போது கல்கி அவதாரம் உலகிற்கு ஒரு நம்பிக்கை மற்றும் உள்நோக்கு சேர்க்கும் முக்கிய அம்சமாக கருதப்பட வேண்டும். இவ்வாறு விஷ்ணுவின் 10வது அவதாரம் தர்மத்தின் இறுதிக் காவலராக திகழ்வார். இந்த காணொளியில் மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களை பற்றி அறிந்தோம். ஒவ்வொரு அவதாரமும் தர்மத்தை காத்து உலகத்தை எப்படி பாதுகாத்தது என்பதை விளக்குகிறது. இந்த கதைகள் நமக்கு நல்லதொரு வாழ்வுக்கான வழிகாட்டுதலையும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றன. வீடியோவை பார்ப்பதற்கும் ஆதரவு அளிப்பதற்கும் மிக்க நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றொரு பயனுள்ள கதையுடன் மறுபடியும் சந்திப்போம்.